Hello dear brothers and sisters. So welcome to Poth Tamil. So Poth Tamil ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு தமிழ் இலக்கணம்கான கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எப்படி நம்மளுடைய இந்த தமிழ் இலக்கணம் சீரீஸ்ன்ற ஆல் டைம் தமிழ் சீரீஸ் சொல்லக்கூடிய தமிழ் இலக்கணம், அதான் ஆல் டைம் தமிழ் சீரீஸ்னு இல்லை, தமிழ் இலக்கணத்துக்கான ஒரு சீரீஸ் இது. ஸோ இப்போ ஆல் டைம் தமிழ் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் இலக்கணத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளுடைய பழைய சேனலில் தான் இலக்கண வகுப்புகள்லாம் இருக்கும், சரியா? ஸோ இந்த சேனலில் இலக்கண வகுப்புகள் நம்ம இது வரைக்கும் போடாததுனால ஸோ 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இலக்கண கிளாஸஸ்லாம் என்னென்னலாம் இருக்கும், ஸோ இலக்கண தலைப்புகள் என்னென்ன இருக்கோ, ஸோ எல்லாத்தையுமே அழகாக உங்களுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ அழகாக கொண்டு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். அதை ஒரு அழகாக ஒரு நோட்டு போட்டு அதை நீங்கள் காப்பி பண்ணி ஒரு நோட்ஸ் எடுக்க வேண்டியது உங்களுடைய வேலை, சரியா? ஸோ அதை பார்த்துக்கலாம், சரியா? ஸோ அப்போ எழுத்துக்களின் வகையும் தொகையும் சொல்லக்கூடிய இந்த முதல் வகுப்பை நம்ம பார்க்க போகிறோம், சரியா? அப்போ இலக்கணம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ ஒரு நம்ம சொல்லுவோம் வீட்டில் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், டே ஒரு ஆண்னா இந்த இலக்கணத்தோடு நடந்துக்கிட்டான், ஒரு பெண்ணுன்னா ஒரு பெண்ணுக்கான இலக்கணன்றது இருக்கணும். அப்படின்னானது இலக்கணம்னா ஒரு விஷயத்தை ஒழுங்குமுறையோடு சீர்மையோடு சரியாக செய்யணும், புரியுதா? அதான் இலக்கணம் நம்ம சொல்லுவோம், புரியுதா? அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது இந்தந்த அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்படி தான் நம்ம செய்யணும்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இலக்கணம். அது தமிழ்மொழி. அப்போ தமிழ்மொழியை நம்ம பேசும்போதும் சரி, எழுதும்போதும் சரி, இல்லை மற்றவங்க பேசுகிறத நம்ம கேட்கும்போதும் சரி, புரியுதா? அப்போ பொதுவாக தமிழ்மொழியாக பேசும்போதோ எழுதும்போதோ இல்லை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தமிழ்மொழியை கற்றுக்கொள்ளும் போது எப்படி இலக்கணத்தின் அடிப்படையில் இலக்கண முறைப்படி எப்படி நம்ம தமிழை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு நெறிமுறைகள் இருக்குது, ஒரு வழிகள் இருக்குது, ஒரு இலக்கணம்ன்றது இருக்குது, புரியா? அதுதான் நம்ம ஆல்ரெடி நம்முடைய முன்னோர்கள் நம்மளுக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. மொழி தோன்றிய முதல் அதுக்கப்புறம் இலக்கணம்ன்றது உருவாக்கி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, புரியுதா? அப்போ தமிழ்மொழியை நம்ம எப்படி கையாளணும் அப்படின்றது எதன் அடிப்படையில் தெரியும், இலக்கணத்தின் அடிப்படையில் தெரியும், புரியுதா? அப்போது அதில் 5 வகையாக இந்த தமிழ்மொழியை 5 வகையான இலக்கணங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையாளுறோம். ஒன்று எழுத்து இலக்கணம், எழுத்துக்களை மட்டும் அடிப்படையாக வச்சு அதில் இலக்கண முறை இலக்கணத்தின் அடிப்படையில் எழுத்துக்களை எப்படி கையாளணும், அதான் எழுத்து இலக்கணம், புரியுது? தமிழ்மொழி எழுத்துக்களை எப்படி கையாளுது, அது ஒரு இலக்கண முறை, அதான் எழுத்து இலக்கணம், புரியுது? அதுக்கடுத்து சொல்லி இலக்கணம், தமிழில் இருக்கக்கூடிய சொற்களின் அடிப்படையில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, நிறைய சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் இருக்குது, அதில் இலக்கண முறைப்படி எப்படி அந்த சொற்களை கையாளுறது, அது சொல்லி இலக்கணம், புரியுதா? அதே போல் பொருள் இலக்கணம், புரியுதா? இப்போ நிறைய நம்ம சங்க காலத்திலேருந்து சரி இது வரைக்கும் நம்ம நிறைய நூல்கள், சங்க இலக்கியங்கள், பாடல்கள், செய்யுள்கள், கவிதைகள் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம், புரியுதா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்ம அதிகமாக படிக்கல அப்படின்னாலும் பொதுவாக இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது இல்லையா, நம்முடைய தமிழ்மொழி இதெல்லாம் இருக்குது இல்லையா. அப்போது ஒவ்வொரு செய்யலாக இருக்கட்டும், ஒரு கவிதையாக இருக்கட்டும், ஒரு பாடலாக இருக்கட்டும், புரிய எதுவாக வேணா இருக்கட்டும், அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பொருள் இலக்கணம்ன்றது ஒரு அடிப்படை. அது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், அதனுடைய பொருள் என்னன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்ஸ் என்ன அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட், புரியுதா? அதெல்லாம் அகப்பொருள் இலக்கணம், புறப்பொருள் இலக்கணம். அப்போ அகப்பொருள் இலக்கணம்னா எதை சுட்டி காட்டுது, புறப்பொருள் இலக்கணம்னா எதெல்லாம் சுட்டி காட்டுது, அந்த ஒரு பேசிக் தெரியணும், புரியுதா? அதே போல் தான் யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம், புரியுதா? ஸோ அழகு சேர்க்கிறது, அது செய்யலோ ஒரு கவிதையை ஏற்றும்போது அதுக்கான பொருளின் அடிப்படையில் அழகு சேர்ப்பாங்க, புலவர்கள் அழகு சேர்த்துருப்பாங்க, புரியுதா? அப்போ யாப்பு இலக்கணம் என்ன, அலி இலக்கணம் என்ன, ஸோ இந்த மாதிரி 5 வகையான இலக்கணங்கள் நம்மளுடைய சீரீஸில் வந்து பார்க்க போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப பண்ணி எது நம்ம வேடிக்கையாக ஒரு ஜஸ்ட் ஜாலியாக பார்க்குறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துட்ருக்கோம். ஸோ Group 2 எக்ஸாமுக்கும் Group 4 எக்ஸாமுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தமிழ் இலக்கணம். தமிழ் இலக்கணம் ஃபுல்லாக நம்மளுக்கு தெரியாமல் இந்த கான்செப்டில் ஓரளவு அந்த கான்செப்டில் நம்மளுக்கு தெரியாமல் தமிழ் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை பொதுத்தமிழோடைய அந்த 100 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்மளால் ஸ்கோர் பண்ணவே முடியாது, புரியுதா? அப்போ பொதுத்தமிழில் இலக்கணம்ன்றது நம்மளுடைய மார்க்ஸில் இன்றியமையாதது, அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும், புரியுதா? ஸோ அதனுடைய முதல் வகுப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எழுத்துக்களின் வகையும் தொகையும். இப்போ நம்ம தமிழ்மொழின்னு பார்க்குறோம், இலக்கணத்தை கற்றுக்க போகிறோம். அப்போ மொழி சார்ந்து நம்ம என்ன, இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு கிளாஸ் தான் சார். என்ன சார் ஸ்கூல் பசங்க எடுக்கிற மாதிரி எடுக்கிறீங்க, நம்ம என்ன சொல்ல கிளாஸஸ் எடுக்க போகிறோம், ஒரு சீரீஸ் போக போகுது, இலக்கணத்தை ஃபுல்லாக நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னும் போது ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், ஃபுல்லாக எடுக்க வேண்டியது என்னுடைய கடமை, புரியுதா? அது தெரிஞ்சுக்கிது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் தெரியல அப்படின்றதுலாம் எனக்கு தேவை கிடையாதுன்னா ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேருக்கு தெரியாத கூட இருக்கலாம் இல்லையா. ஒரு சில இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க, என்ன சொல்லுது அவங்களுக்கு இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தமிழ்லேயே ஒரு சில பேர் தமிழே ஒழுங்காக தெரியாமல் இருப்பாங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க ஆனால் இங்கிலீஷே ஒரு சில பேர் தெரியாமல் இருப்பாங்க, புரியுதா? அப்போ இங்கிலீஷ் மீடியத்துலேருந்து தமிழுக்கோ இல்லை தமிழ் மீடியத்தில் உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கோ அதனுடைய பேசிக்ஸ் தெரியாமல் இருக்கலாம், இலக்கணம்ன்றதே தெரியாமல் இருக்கலாம், புரியுதா? அப்போ முதல்ல இருந்து சின்ன பசங்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறதா நல்லது. தெரியாதவங்க சின்ன பசங்களாகவே இருந்து கற்றுக்கிட்டுமே நல்ல விஷயம் தான், எக்ஸாமுக்காக தானே படிக்கிறாங்க, சரியா? ஸோ ஓகே, தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எழுத்துக்களின் வகையும் தொகையும் இலக்கணத்தினுடைய முதல் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே ஃபைன். ஸோ பார்த்துருவோமா? ஸோ அழகாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம சொல்ல என்னன்றது புரிஞ்சுக்கிட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க, சரியா? ஸோ ஒரு மொழியை இந்த இடத்துல ஒரு மொழின்றது நம்ம எதை படிக்கிறோம், தமிழ்மொழி, நம்மளுடைய தாய்மொழி தமிழ்மொழியை படிக்கிறோம்,
அதனுடைய இலக்கணம் தான் நம்ம படிக்க போகிறோம். ஒரு மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும், நம்ம தமிழ் மொழியை எப்படி நம்ம பேசணும் எழுதணும், புரியுதா, அப்படின்ற வரையறைகள், அப்படின்ற ரூல்ஸ், அப்படின்ற ரெகுலேஷன், அப்படின்ற வரையறை, ஒரு இலக்கண முறை, அதை பற்றி தான் படிக்க போகிறோம். அதுதான் இலக்கணம் சொல்கிறது, புரியுதா. அப்போ ஒரு மொழியை எப்படி பேசணும் எழுதணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரையறை இருக்கும் இல்லையா, ஒரு ரூல்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு மரபு இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம், புரியுதா. இதே பழைய புத்தகத்தில் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரெண்டும் ஒரே மீனிங் தான். ஒரு மொழியை பிழையின்றி, தப்புலாமல் பண்ணணும். ஒரு மொழியை நம்ம பேசுகிறோமோ எழுதுகிறோமோ தப்புலாமல் இருக்கணும். அப்போ தானே சரியான ஒரு ஒழுக்க முறையோடு இருக்குது, வரையறையோடு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும், புரியுதா. அப்போ ஒரு மொழியை பிழையின்றி பேசவும் கேட்கவும் படிக்கவும் எழுதவும், நீங்கள் மொழியை என்ன பண்ணாலும் சரி அதை வரையறையோடு இருக்கணும், அதுக்கு பேர் தான் இலக்கணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தானே, ரெண்டுமே ஒன்று தான், புரியுதா. அப்போ தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் இலக்கணம்ன்றது 5 வகைப்படும். தமிழ் மொழியில் இலக்கணம்ன்றது 5 வகைப்படும். முதல்ல எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அலி இலக்கணம், புரியுதா. ஸோ இந்த மாதிரி 5 வகையான இலக்கணங்கள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 6th-லேருந்து 12th வரைக்கும் நம்ம பார்க்க போகிறதுனால இந்த ஒவ்வொரு வகையான இலக்கணத்தின் அடிப்படையில் கிளாஸஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் அடுத்தடுத்த வகைக்கு நம்ம போவோம், புரியுதா. அதன் அடிப்படையில் எழுத்து இலக்கணத்துக்கான கிளாஸஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம், சரியா. ஸோ எழுத்து இலக்கணம், எழுத்து இலக்கணம். அப்போ எழுத்து இலக்கணத்தில் நம்ம என்னென்ன டாபிக் சார் பார்க்க போகிறோம், என்னென்ன டாபிக் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி இதுக்கான பிடிஎஃப் நான் கொடுத்துருப்பேன், இருந்தாலும் ஒரு டைம் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எழுத்து இலக்கணம் வரும்போது எழுத்துக்களின் வகையும் தொகையும், தமிழில் என்னென்ன எழுத்துக்கள்லாம் இருக்குது, புரியுது, உயிர் எழுத்து, மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்துலாம் இருக்கு இல்லையா, அதை பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுப்போம். அப்புறம் எழுத்துக்கள் பிறப்பு, நம்ம எழுத்துக்கள் உச்சரிக்கும் போது ஒவ்வொரு எழுத்தும் நம்ம உடலில் இருந்து எப்படி பிறக்குது, எப்படி நம்ம அதை உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்துக்களின் பிறப்படிப்படை. அதே போல் மாத்திரைன்றது இந்த கான்செப்ட்லேயே பார்த்துருவோம். இந்த மாத்திரைனா என்ன, அப்புறம் எழுத்து சம்மந்தப்பட்டு எழுத்து இலக்கணம் பார்க்குறோம் இல்லையா, அப்போ தமிழ் எழுத்துக்கள் அதை பற்றின ஒரு பொதுவான ஒரு விஷயம் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் இருக்கும், புரியுதாமா. ஒன்றும் கிடையாது, முதல் எழுத்து சார்பு எழுத்து, அதை சார்ந்தக்கூடிய வகைகள் இருக்கும், அதை நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து முதல் எழுத்துக்கள்லாம் என்ன, அதில் சார்பு எழுத்துக்கள்லாம் என்ன, சார்பு எழுத்துக்கள் 10 வகை இருக்குது, அந்த 10 வகையும் ஒவ்வொரு வகையும் என்ன, அதனுடைய இலக்கண முறை என்ன நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கடுத்து மொழி முதல் எழுத்துக்கள், மொழினா ஒரு சொல், மொழினா சொல்லுன்னு அர்த்தம். சார் என்ன சார் திடீர்னு இங்கே சொல் வருது, சொல் இலக்கணம் உள்ளே வருது அப்படின்றது கிடையாது, புரியுதா. அப்போ எழுத்துக்கள் எல்லாம் சேர்ந்ததுன்னா ஒரு 2 எழுத்தோ 1 எழுத்தோ 3 எழுத்தோ எத்தனை எழுத்துக்களோ சேர்ந்ததுன்னு ஒரு சொல்லை உருவாக்கும், புரியுதா. அப்போ ஒரு தமிழ் மொழியில் ஒரு சொல்லை உருவாக்குறோம் அப்படின்னா அதோடைய மொழி முதல் எழுத்துக்கள், சொல்லுடைய முதல் எழுத்துக்கள் எதெல்லாம் வரலாம். அப்போ தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய சொற்களில் இருக்கக்கூடிய எழுத்துக்களில் எந்தெந்த எழுத்துக்கள்லாம் சொல்லுடைய முதல் எழுத்தாக அமைந்து ஒரு தமிழ் சொல்லை உருவாக்கும், எந்தெந்த எழுத்தெல்லாம் ஒரு சொல்லுடைய முதல் எழுத்தை அமைந்து தமிழில் சொல் உருவாகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள். இதெல்லாம் அந்த கான்செப்ட் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும், சரியா. அதுக்கப்புறம் இணை எழுத்து, சுட்டு எழுத்து, வினா எழுத்து, இதெல்லாம் நம்ம தமிழ் சிலபஸ்லேயே, பொது தமிழுக்கான சிலபஸ்லேயே குரூப் 4க்கு டைரெக்டாகவே சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக், புரியுதா. அதுக்கடுத்து பாருங்கள் மயங்கொலிகள், இதுவும் சிலபஸில் உடைய டாபிக் தான். ஒளி வேறுபாடு, அதுக்கடுத்து பாருங்கள் வழக்கு, இதுவும் சிலபஸில் உடைய டாபிக் தான், சரியா. ஸோ இதில் 2 வகைகள் இருக்கும், அதை நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து போலி, இதில் நம்ம 3 வகையாக பார்ப்போம். முதல் இடை கடைன்னு இருக்கும், கடைசியில் முற்றுப்போலின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து ஓர் எழுத்து ஒரு மொழி, புரியுதா. இது எல்லாமே பொதுவாக எழுத்து இலக்கணத்தில் அந்த ஒரு அடிப்படையில் வரும், சரியாம்மா. அதுக்கப்புறம் தான் சொல்லி இலக்கணம்லாம் ஸ்டார்ட் ஆகும், சொல்லி இலக்கணம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த தலைப்புகள் எல்லாமே எழுத்து இலக்கணத்தை கீழே வரும், புரியுதா. அப்போ எழுத்து பற்றின ஒரு பேசிக்காக அதனுடைய இலக்கண அடிப்படையில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம ஒரு கிளாஸாக நம்ம பார்ப்போம். ஸோ இதன் அடிப்படையில் தான் கிளாஸஸ் ஃபஸ்ட்டு இருக்கும், சரியா. ஸோ ஓகே, ஸோ இதன் அடிப்படையில் இப்போ எழுத்து இலக்கணம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஓகே, எழுத்து இலக்கணம், எழுத்துனா என்ன, அதனால் எழுத்தின் அடிப்படையாக வச்சு நம்ம ஒரு இலக்கண முறை வகுக்கிறது பேசுனா, வரையறை வகுக்கிறது பேசுனா எழுத்து இலக்கணம் தமிழில். அப்போ முதல்ல எழுத்துனா என்ன பாருங்க, ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும், புரியுதா, ஒளி வடிவமாக எழுப்பப்படுவது. அதுதான் சார் ஒளி வடிவமாக எழுப்பப்படுவது. தமிழில் ஆன்ற ஒரு எழுத்து இருக்கா, புரிய, தமிழில் ஆன்ற ஒரு எழுத்து இருக்கு. நம்ம ஆ அப்படின்றது ஒரு ஒளியை எழுப்புகிறோம் இல்லையா, அப்போ அதுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எழுதுனாதாப்பா இது ஆன்னு சொன்னால் இப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்னு சொல்லிட்டு ஒளியும் எழுப்புறாங்க, அதுக்கு ஒரு வரி வடிவத்தையும் கொடுக்குறாங்க, புரியுதா. அப்போ ஆன்னு சொல்லக்கூடிய அந்த ஒளி எழுப்புறது மூலயமா அதுக்கு ஒரு வரி வடிவம் இந்த மாதிரி கொடுக்கறதுனால தான் நம்ம எங்கெல்லாம் இதை பார்க்கும்போது படிக்கிறோம்னா ஆ அப்படின்னு படிக்கிறோம். ஒரு வரி வடிவத்தை கொடுத்ததுனால தான், அதை வச்சு நம்ம ஒளி எழுப்புறதுனால தான்,
புரியுதா? அப்போ ஒலி எழுப்புறது ப்ளஸ் அதுக்கு ஒரு வரி வடிவம். வரி வடிவம்னா ஒன்றும் கிடையாது, வரி வடிவம். இப்படி வரியாக எழுதி அதுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்குறோம், ஒரு உருவத்தை கொடுக்குறோம், அதான் வடிவம். புரியுதா? இந்த மாதிரி எழுதுனா ஆன்னு சொல்கிறோம். புரியுதா? இப்போ என்ன உருவாயிடுச்சு? ஒரு எழுத்து உருவாயிடுச்சு. இதுதான் எழுத்து. சரியா? அப்போ ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படும், அதையே வரி வடிவமாக என்ன பண்ணுறோம்? எழுதியிருக்கிறோம். இதுக்கு பேர் தான் எழுத்து. இப்படி தான் எழுத்துக்கள் உருவாகுது. சரியா? அப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 247 எழுத்துக்கள் இந்த மாதிரி உருவாயிருக்கு. 247 எழுத்துக்கள் தமிழில் உருவாயிருக்கு. அதான் தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் 247 எழுத்துக்கள் இருக்குது. சரியா? இதில் உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18. புரியுதா? இது ரெண்டும் சேர்ந்தது தான் முதல் எழுத்துக்கள்னு ஒரு தலைப்பை பார்த்தோம் இல்லையா? அந்த தலைப்பில் நம்ம பார்ப்போம். புரியுதா? இது ரெண்டும் சேர்ந்தது தான் முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். புரியுதா? அப்போ உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 ரெண்டும் சேர்ந்தது தான் முதல் எழுத்துக்கள். அதை நம்ம அந்த டாப்பிக்கில் டீட்டெயிலாக பார்ப்போம். புரியுதா? அப்போ தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய 247 எழுத்துக்களில் உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. இவனுக்கு 2 பேரும் சேருவானுங்க. ஒவ்வொரு மெய் எழுத்தோடையும் இருக்கக்கூடிய உயிர் எழுத்துக்கள்லாம் சேரும். புரியுதா? அப்போ நிறைய புது புது என்ன எழுத்துக்கள்லாம் உருவாகுது இல்லையா? அப்போ அந்த மாதிரி உருவாக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் ஒரு உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் நம்ம சொல்லுவோம். உயிரும் மெய்யும் சேர்த்தனால உயிர் மெய் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். அப்போ உயிர்மெய் எழுத்துக்கள் 216 எழுத்துக்கள். இவனுங்க 12ம் 18 பேரும் சேர்ந்து ஒரு 216 எழுத்துக்களை புதுசாக உருவாக்கி நம்மளுக்கு கொடுப்பானுங்க. அவங்க தான் உயிர்மெய் எழுத்துக்கள். அதுக்கடுத்து ஆயுத எழுத்துன்னு ஒருத்தர் இருப்பான். புரியுதா? ஸோ இவனுங்க எல்லாம் சேர்ந்து தான் இதை கூட்டுங்க, இதை கூட்டிங்கன்னா 247ன்றது வரும். வருதா? சரியாமா? ஸோ இதுதான் தமிழ் எழுத்துக்கள். ஸோ இது பேசிக், உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. சரியா? அதுக்கடுத்து பாருங்கள், இப்போ 1 by 1 இந்த எழுத்துக்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்? 12 எழுத்துக்கள் இருக்குது. புரியுதா? இந்த உயிரெழுத்துக்களை பொதுவாக நம்ம உச்சரிக்கும் போது எதன் உதவியோடு நம்ம உச்சரிப்போம் அப்படின்னா, இயல்பா ஆ இ உ ஏ ஐ அப்படின்னு நம்ம சொல்லும்போது உள்ளிருந்து காற்று வெளிப்படும். அப்போ அந்த காற்றின் உதவியோடு தான் நம்ம உள்ளேருந்து வெளியேறக்கூடிய அந்த காற்றின் உதவியோடு தான் அதை உச்சரிக்கும் போது அந்த காற்றின் உதவியோடு தான் நம்ம உயிரெழுத்துக்களை உச்சரிப்போம். சரியா? அப்போ இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. ஸ்டேட்மெண்ட்டில் கொஸ்டின் கேட்டுருவான். புரியுதா? ஸோ தெரிஞ்சிருக்கணும். ஸோ உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. இயல்பாகவே காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது உருவாகும். புரியுதா? ஸோ வாயை திறத்தல் ஆ அப்படின்னு சொல்லும்போது வாயை திறக்கிறோமா? ஸோ இது ஒன்று. அதுக்கடுத்து உதடுகளை விரித்தல் இ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உதடு விரியுது. புரியுதா? ஊ அப்படின்னு சொல்கிறோம், உதடுகள் குவியுது ஊ அப்படின்னு சொல்லும்போது. அப்போ வாயை திறக்கிறது மூலயமா, உதடுகளை விரிக்கிறது மூலயமா, உதடுகளை குவிக்கிறது மூலயமா இந்த செயல்பாடுகள்னால உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. உயிரெழுத்துக்கள் நம்ம உருவாக்குறோம். 12 எழுத்துக்கள் இப்படி தான் உருவாகுது. இந்த 12 உயிரெழுத்துக்கள் என்னது? ஆ ஆ இ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ அவ். அக்குன்றது ஆயுத எழுத்து, அவன் உயிரெழுத்து கிடையாது. சரியா? இந்த 12 எழுத்துக்கள் நல்லா பாருங்க. தமிழ் மொழியில் உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா? இதில் குறில் நெடில்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கலாம் எழுத்துக்களை. புரியுதா? அப்போது இது உயிரெழுத்துக்கள். அப்போ உயிரெழுத்துக்களுக்குள்ள குறில் எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்களும் இருக்காங்களா சார்? இவங்க 2 பேரும் இருக்காங்களா கேட்டால் இருக்கானுங்க. புரியுதா? இந்த குறில் எழுத்துனா என்ன, நெடில் எழுத்துலாம் என்ன, அது நம்ம அடுத்த ஒரு கான்செப்டாக பார்ப்போம். மாத்திரை என்ற அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். புரியுதா? அப்போ பாருங்கள், அப்போ இந்த 12 எழுத்துக்களில் எவெல்லாம் குறில் எழுத்து, யாரெல்லாம் நெடில் எழுத்து பார்த்துலாமா? குறில் எழுத்து அதான் உயிரெழுத்துக்களில் குறில் எழுத்து, குறில் உயிர் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். இல்லை உயிர் குறில் எழுத்துக்கள்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். புரியுதா? ஆ இ உ ஏ ஓ இந்த 5 பேர் மட்டும்தான் 12 உயிர் எழுத்துக்களில். இவனுக்கு 5 பேர் மட்டும்தான் உயிர் குறில் எழுத்துக்கள். மீதி இருக்கிற 7 எழுத்து பாருங்க, ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ. இவனுக்கு தான் நெடில் உயிர் எழுத்துக்கள், இல்லை உயிர் நெடில் எழுத்துக்கள். புரியுதா? ஸோ அப்போ இவனுக்கு 2 பேர்லையும் 2 பேர் இருக்காங்க இல்லையா? உயிர் எழுத்துக்களில் குறில் எழுத்தும் இருக்கான், நெடில் எழுத்தும் இருக்கான். குறில் எழுத்து 5, நெடில் எழுத்து 7. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, நெடில்னா என்ன, குறில்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு தான் மாத்திரை என்ற கான்செப்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மாத்திரை ஓர் எழுத்தை உச்சரிக்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆ அப்படின்ற ஒரு எழுத்து, ஆன்றது ஒரு எழுத்து தானே, ஆன்ற ஓர் எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு ஆ. பாருங்க, ஒரே ஒரு செகண்டில் ஆ அப்படின்னு சொல்லிடுறோம்.
புரியுதா? அப்போ ஒரு எழுத்தை உச்சரிக்கும் போது எவ்வளோ டைம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றத வச்சு அவன் குறில் எழுத்தா இல்லை நெடில் எழுத்தா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிடலாம். புரியுதா? ஸோ அதான் ஒரு எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவே மாத்திரை எனப்படும். அப்போ பாருங்கள், தமிழில் பொதுவாக இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்களில் குறில் எழுத்து இருக்கான், நெடில் எழுத்துக்கள் கலந்துருக்கான்னு சொன்னோம் இல்லையா? அப்போ குறில் எழுத்துக்கள்லாம் இருக்கான் பார்த்தீங்களா? இந்த குறில் எழுத்து அப்படின்றவன் ஆ, இ, உ, ஏ, ஐ, சரி ஐ இல்லை ஓ. ஸோ இதெல்லாம் பாருங்கள் ஒரு செகண்ட் தான் எடுத்துப்பான். அப்போ கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் அப்படின்றதுனால என்னது ஒரு மாத்திரை. அப்போ குறில் எழுத்துனாவே அதோடைய மாத்திரை அளவு என்னது 1. புரியுதா? நல்லா பாருங்கள், இந்த குறில் எழுத்துக்கள் உயிரெழுத்து 12லையும் குறில் எழுத்து 5 இருக்கு இல்லையா? குறில் எழுத்துக்கள் 5 இருக்கு இல்லையா? அதே போல் உயிர்மை எழுத்துக்கள்னு பார்ப்போம். உயிர்மை எழுத்துக்கள் என்னது? உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் உயிர்மை எழுத்துக்கள். 216 எழுத்துக்கள் பார்க்குறோம் இல்லையா? இந்த 216 எழுத்துக்கள்லையும் குறில் எழுத்து இருப்பான். அப்போ இந்த குறில் எழுத்து 216 எழுத்துக்களில் உயிர்மை எழுத்துக்கள் இருக்கக்கூடிய குறில் எழுத்து எல்லாமே எந்த அளவில் ஒலிப்பான்? மாத்திரை அளவு 1 தான். புரியுதா? அப்போ உயிர் எழுத்துக்கள்லையும் சரி உயிர்மை எழுத்துக்கள்லையும் சரி அதில் இருக்கக்கூடிய குறில் எழுத்துக்கள் பொதுவாக குறில் எழுத்து அப்படின்னாவே ஒரு மாத்திரை தான் அதனுடைய அளவு. புரியுதா? அதுக்கடுத்து இதில் நெடில் எழுத்துக்கள் இருப்பானோ இல்லையா? அந்த நெடில் எழுத்துக்கள் 2 மாத்திரை அளவுக்கு ஒலிப்பானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உயிர் எழுத்துக்களே எடுத்துவோமே, அதில் ஒரு 7 குறில் எழுத்து நெடில் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. பாருங்க, ஒவ்வொரு எழுத்தும் கிட்டத்தட்ட நம்மளால் 2 டைம் சொடக்கு போட முடியுது. அப்போ கொஞ்சம் இழுத்து நம்ம ஒலிக்கிறோம். அப்போ பாருங்கள், குறில் எழுத்து குறுகி ஒலிப்பது. நார்மலாக ஒலிக்கும். குறில் எழுத்துனா ஒரு நார்மலாக ஒலிக்கும். நெடில் எழுத்து அப்படின்றது நீண்டு ஒலிக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு செகண்ட் டைம் எக்ஸ்ட்ரா எடுத்துப்பான் உச்சரிக்கும் போது. புரியுதா? அவன் தான் நெடில் எழுத்துக்கள். அப்போ நெடில் எழுத்துக்கான மாத்திரை அளவு 2. புரியுதா? அப்போ உயிர் எழுத்துக்கள்லையும் நெடில் எழுத்து இருக்கான் இல்லையா? அவன் 2 மாத்திரை எடுத்துப்பான். உயிர்மை எழுத்துக்கள்லையும் நெடில் எடுத்திருக்கான் இல்லையா? அவனும் 2 மாத்திரை எடுத்துப்பான். கால அளவு 2ஆக இருக்கும். அதுதான் மாத்திரையை நம்ம சொல்லுவோம். புரியுதா? இப்போது இந்த உயிர் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் இதில் குறில் நெடில் இருக்குது. ஓகே, இவனுக்கு குறில் எழுத்தாக இருந்தால் 1 மாத்திரை, நெடில் எழுத்தாக இருந்தால் 2 மாத்திரை அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிட்டோம். நம்ம டிசைட் பண்ணல, ஆல்ரெடி இலக்கணத்தில் டிசைட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ மெய் எழுத்துன்னு சொல்லிட்டு பார்க்குறமே சார், மெய் எழுத்துங்கன்னு சொல்லிட்டு அவனுங்க தனியாக ஒரு 18 பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன மாத்திரை அளவு, அவங்கள உச்சரிக்கும் போது எவ்வளோ டைம் எடுத்து போனால் 1 மாத்திரைக்கும் குறைவு. ஆ அப்படின்னா 1 எடுத்துக்குதா? அங்கே பாருங்கள், இக் இக் அவ்வளோதான். இக் இங்கு இச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டப்புன்னு சொல்லிடுவோம், ரொம்ப ஷார்ட்டாக ஒழிச்சிடுவோம். அப்போ ஒரு செகண்டு கூட ஆகாது. அப்போ 1 செகண்டுக்கும் பாதி தான் ஆகும். அப்போ அது அரை மாத்திரை. அப்போ மெய் எழுத்துக்கள் எல்லாமே அரை மாத்திரை அளவு தான் ஒழிக்கும். 247 எழுத்தில் ஒரு எழுத்து இருப்பான் பார்த்தீங்களா? ஆயுத எழுத்து. அவனும் அரை மாத்திரை மட்டும்தான் ஒழிப்பான். அக் அக் அவ்வளோதான், அரை மாத்திரை தான். ஒரு அரை செகண்ட் தான் அவன் ஒழிப்பான். சரியா? உச்சரிக்கும் போது. ஸோ இதுதான் மாத்திரை அளவுன்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? மாத்திரை. ஸோ மாத்திரை கான்செப்ட் அவ்வளோதான். புரியுதாமா? ஸோ ஓகே. இப்போது பாருங்கள், இது எல்லாமே மெய் எழுத்தா? இது எல்லாமே மெய் எழுத்து. மெய் எழுத்து எத்தனை? 18. இது எல்லாமே என்னது? உயிரெழுத்து. இது எல்லாமே என்னது? உயிரெழுத்து 12. நம்ம என்னென்னு பார்த்துருப்போம்? உயிர்மை எழுத்துக்கள் எப்படி தோன்றும்? மெய் எழுத்தும் உயிர் எழுத்தும் சேர்ந்து உயிர்மை எழுத்துக்களை உருவாக்குவான். இப்படி தானே படிச்சிருப்போம். எத்தனை எழுத்துக்களை உருவாக்குவான்? 216 எழுத்துக்களை உருவாக்குவான் இல்லையா? அவனுங்க தான் இவனுங்க எல்லாம், இவனுங்க ஃபுல்லாக. புரியுதா? அப்போ பாருங்கள், ஒரு மெய் எழுத்தும் ஒரு உயிர் எழுத்தும் செய்கிறதுனால ஒரு உயிர்மை எழுத்து உருவாகுது. புரியுதா? இதுதான் உயிர்மை எழுத்து அப்படின்றத சொல்லுவோம். இதுதான் உயிர்மை எழுத்து அப்படின்றத சொல்லுவோம். சரியா? அப்போ ஒவ்வொரு மெய் எழுத்தும் ஒவ்வொரு உயிரெழுத்து கூட உருவாகும் போது ஒவ்வொரு புதிய சொல் உருவாகுதா? ஒவ்வொரு புதிய எழுத்து உருவாகுதா? புரியுதா? இந்த மாதிரி தான் உயிர்மை எழுத்துக்கள் உருவாகும். சரியா? இப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாருங்க, இது ஆ வரிசை, இது ஈ வரிசை, இது ஊ வரிசை, இது ஏ வரிசை. சரியா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அதுக்கடுத்து பாருங்கள், இப்போ இது ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஓ, இது ஔ. இந்த வரிசையா? இப்போ இது உயிரெழுத்துடைய வரிசை உங்களுக்கு தெரியும். இது மெய்யெழுத்துடைய வரிசை. புரியுதா? இது உயிரெழுத்துடைய வரிசை. புரியுதா? இப்போ இந்த மெய்யெழுத்துக்கள் எல்லாம் இது எல்லாமே என்ன எழுத்து? குறில் எழுத்துக்கள். இது எல்லாமே குறில் எழுத்துக்கள். அப்போ மெய்யெழுத்து கூட இந்த குறில் எழுத்து வரிசைகள் எல்லாமே இருக்கக்கூடிய சொற்கள் தான் நம்ம எழுத்துக்கள் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? உயிர்மை குறில் எழுத்துக்கள். இவனுங்க எல்லாம் உயிர்மை குறில் எழுத்துக்கள்.
புரியுதா? உயிர்மை குறில் எழுத்துக்கள் இந்த 5 வரிசையில் இருக்கிறவங்க மட்டும்தான், இந்த 5 வரிசையில் இருக்கிறவங்க மட்டும்தான் உயிர்மை குறில் எழுத்துக்கள். ஏன்னா இவனுக்கு 5 பேர் தான் குறில் எழுத்து. மீதி இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய இந்த 7 உயிர்மை எழுத்துக்களும் சார் உயிர் எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள் இல்லையா? அப்போ இந்த வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே உயிர்மை நெடில் எழுத்துக்கள். புரியுதா? அப்போ உயிர்மை நெடில் எழுத்துக்கள் 5 வரிசையில் இருக்குது உயிரெழுத்தின் அடிப்படையில். உயிர்மை நெடில் எழுத்துக்கள் 7 வரிசையில் இருக்குது உயிரெழுத்தினுடைய 7 அடிப்படையில். புரியுதா? அப்போ சிம்பிளாக சொல்லப்போனால் பாருங்க, சிம்பிளாக சொல்ல போனாங்க பாருங்க, உயிர்மை குறில். அப்போ உயிர்மையில் இருக்கக்கூடிய குறில் எழுத்துக்கள் மொத்தம் 90. எப்படி? உயிரெழுத்துக்களில் 5 இருக்கானா? உயிரெழுத்துக்கள் 5 வரிசையாக இருக்கு இல்லையா? அந்த 5 வரிசையும் மொத்தம் மெய்யெழுத்துக்கள் 18. இந்த 18 பேர் கூட இந்த ஒவ்வொரு உயிரெழுத்தும் சேரும் இல்லையா? அப்போ சேர்ந்து தானே உயிர்மை குறில் எழுத்துக்கள் உருவாகும். அப்போ ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா ஆன்சர் 90ன்னு வரும். அப்போ 216 எழுத்துக்களில் உயிர்மை எழுத்துக்களில் 216 எழுத்துக்களில் உயிர்மை குறில் எழுத்துக்கள் எத்தனை? 90. அப்போ மீதி இருக்கிறது 126. 126 எப்படி வந்துச்சு? உயிர் எழுத்தில் மீதி இருக்கக்கூடிய 7 நெடில் எழுத்துக்கள், அவனுக்கு 7 வரிசையாக இருக்கான் இல்லையா? 18 மெய் எழுத்துக்கள் இல்லையா? அப்போ 18 இந்த வரிசை இருக்கு இல்லையா? இவனுக்கு 2 பேர்த்தையும் பெருக்கணும்னா 126 உயிர்மை நெடில் எழுத்துக்களை உருவாக்குவாங்க. புரியுதா? அப்போ உயிர்மை நெடில் எழுத்துக்கள் ஒரு 126, ஒரு உயிர்மை குறில் எழுத்துக்கள் ஒரு 90. புரியுதா? அப்போ ஆக மொத்தம் நெடில் எழுத்தோ குறில் எழுத்தோ மொத்தமும் சேர்த்தோம்னா உயிர்மை எழுத்துக்கள் 216. புரிஞ்சுதா? இப்படி தான் அந்த கணக்குன்றதை வரும். சரியாம்மா? பார்த்துட்டோமா? ஸோ இப்போ அடுத்து இப்போ உயிர்மை எழுத்துக்கள் பார்த்துட்டோம், மாத்திரை என்னன்னு பார்த்துட்டோம். புரியுதா? ஸோ இப்போ மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்து 18. மெய் அப்படின்னா உடம்புன்னு அர்த்தம். நம்ம உடம்புக்கு மெய் என்ற இன்னொரு பொருளும் இருக்கா? ஓகே, உடம்பு அப்படின்றது மெய்ன்றது உடல் சொல்லக்கூடிய பொருள் படக்கூடியது. மெய் எழுத்துக்கள் எல்லாமே நம்ம உச்சரிக்கும் போது ஒலிக்கும் போது நம்ம உடலுடைய இயக்கம் இல்லாமல் நம்மளால் உச்சரிக்க முடியாது. நம்மளோட உடலோட இயக்கம் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இக் அப்படின்னும் போது வயிறுலேருந்து நம்முடைய இந்த தசைகள்லேருந்து எல்லாமே செயல்படும். அப்போ உடல் இயக்கம்ன்றது ஒரு மெய் எழுத்தை ஒலிக்கும் போது நம்மளுக்கு பெரும் பங்கு வகிக்குதா? ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. அப்போ மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கம் முக்கிய பங்கு வகிக்கிறது. சரியா? அது ஓகே, தட்ஸ் ஃபைன். மெய்யினா உடம்பு, அது ரொம்ப முக்கியம். மெய் எழுத்துக்கள் 18, அது ரொம்ப முக்கியம். இதுதான் 18 மெய் எழுத்துக்கள். இதுதான் 18 மெய் எழுத்துக்கள். இந்த மெய் எழுத்துக்களை 3 பிரிவாக பிரிக்க முடியும். 3 சப் கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. அதில் ஒலிக்கக்கூடிய தன்மையின் அடிப்படையில். அது சார் ஒலிக்கக்கூடிய தன்மை இந்த 18 மெய் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? இந்த 18 மெய் எழுத்துக்களில் ஒரு சில எழுத்துக்கள் ஒரு சில எழுத்து ஒலிக்கும் போது ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு இயல்பை கொடுப்பான். ஒரு சில பேர் டே தம்பி இங்கே வா அப்படிம்பான். ஒரு சில தம்பி இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதுவாக இருப்பான். ஒரு சில பேர் நார்மலாக டே தம்பி இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவான். அப்போது ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு தன்மையை கொண்டு இருக்கும். அப்போ ரொம்ப பலமாக கணீர்னு ஒலிக்கிறவன் வன்மையாக இருப்பான். புரியுதா? அதுவே மெலிசா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 ஆணை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குரலில் பேசுனா எப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? காமெடியெலாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் அது மென்மையாக பேசுறது, கணீர்னு பேசுறது, வன்மையாக பேசுறது. ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டு நார்மலாக சாதுவாக பேசுகிறான் பாருங்க. நார்மலாக பேசுகிறவன் அவன் இடையாக பேசுறது, இடையணும். புரியுதா? அப்போ இதன் அடிப்படையில் இந்த மெய்யெழுத்துக்கள் 18 3 பிரிவு அதனுடைய தன்மையின் அடிப்படையில் பிரிக்கிறோம். எப்படி? வல்லின எழுத்துக்கள், மெல்லினம் அந்த எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள், இடையின எழுத்துக்கள் அவனுங்க இடையின எழுத்துக்கள். புரியுதா? அப்போ பாருங்க, இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு இங்கே போயிடணும். இவனுங்க 6 பேர் தான் கசட தபர அப்படியே புள்ளியை வச்சோம்னா மெய் எழுத்துக்கள். இவனுங்க 6 பேர் தான் வல்லின எழுத்துக்கள். எப்படி ஒலிப்பானுங்க? வன்மையாக ஒலிப்பானுங்க. க, ச, ட, த, நா. புரியுதா? சார் நான்ற மாதிரி பா ரா ஒலிக்கும் போது கணீர்னு இருக்கும், வன்மையாக இருக்கும், வலிமையாக ஒலிப்பானுங்க. புரியுதா? அதனால தான் இவனுங்க வல்லின எழுத்துக்கள்னு சொல்லுவோம். புரியுதா? அப்போ வல்லின எழுத்துக்கள் எத்தனை? 6. மெல்லின எழுத்து ரொம்ப மென்மையாக ஒலிப்பானுங்க. அவனுங்க யார்? இக்கு, சரி இக்குன்ற வரை இங்கு, இஞ்சு. புரியுதா? இவனுங்கெல்லாம் பாருங்க, இங்கு, அடுத்தடுத்து இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. புரியுதா? அப்போ ஞ, நம, ந மேலே புள்ளி வச்சோம்னா மெய் எழுத்து.
இந்த 6 எழுத்துக்கள் நீங்கள் ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த 6 மெல்லின எழுத்துக்களும் மெல்லின எழுத்துக்கள் இவனுங்க மென்மையாக ஒழிப்பானுங்க. பார்த்துட்டோமா? இந்த மீதி இருக்கக்கூடிய 6 எழுத்து இருக்காருங்க பாருங்க, எரல வழல அப்படியே லைனாக இருப்பானுங்க. இவனுங்க வல்லினமாக வன்மையாக ஒழிக்க மாட்டானுங்க, மென்மையாக ஒழிக்க மாட்டானுங்க. இடையில வல்லினத்துக்கும் மெல்லினத்துக்கும் இடையில ஒழிப்பானுங்க. அதனால் இது இடையின எழுத்துக்கள். புரியுதா? எரல வழல புள்ளி வச்சோம்னா மெய் எழுத்து. இந்த 6 எழுத்து புரியுதா? அப்போது மெய் எழுத்துக்களை வல்லின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள், இடையின எழுத்துக்கள்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கிறோமா? புரியுதா? ஸோ எப்படி ஒழிக்கும்? வல்லின எழுத்து வன்மையாக ஒழிக்கும், மெல்லின எழுத்து மென்மையாக ஒழிக்கும். இடையின எழுத்துக்கு வன்மைக்கும் மென்மைக்கும் இடையில இரண்டுக்கும் இடைப்பட்ட மாதிரி ஒழிக்கிறதுனால இது இடையின எழுத்துக்கள். புரியுதா? ஸோ அப்போது எல்லாமே 6 அப்போது 3 × 6 எவ்வளோ ஆச்சு? 18 எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் வந்துருச்சா? வந்துருச்சு. ஸோ இதுதான் மெய் எழுத்துக்கள் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்து பாருங்கள் உயிர்மை எழுத்து. இப்போ தான் நம்ம பார்த்தோம் உயிர்மை எழுத்து எப்படி உருவாகுது அப்படின்றது. உயிர்மை எழுத்து எவ்வளோ? மொத்தம் 216. மெய் எழுத்துக்கள் அந்த 18ம் ஒவ்வொரு மெய் எழுத்து கூடயும் அந்த 12 உயிர் எழுத்துக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவனுங்களும் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மெய் எழுத்து கூட ஒரு டைம் சேரும்போது ஒரு புதிய உயிர் மெய் எழுத்து பிறக்குமா? அப்படி தான் மெய் எழுத்து 18ம் உயிர் எழுத்து 12ம் இவனுக்கு 2 பேரும் சேரும்போது உயிர்மெய் எழுத்துக்கள் பிறக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இக்குன்றது மெய் எழுத்தா, ஆ அப்படின்றது ஒரு உயிர் எழுத்தா. அப்போது ஒரு உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேரும்போது என்ன ஆகுது? ஒரு உயிர் மெய் எழுத்து கிடைக்குது. மெய்யினது உடல், உயிர்னா உயிர். அப்போ ஒரு உடலும் உயிரும் சேரும்போது ஒரு உயிர் மெய்ன்றது கிடைக்குது. உடலோடு சேர்ந்த ஒரு உயிர் எழுத்து பிறக்குது. அதான் உயிர்மெய் எழுத்து, கா சொல்லக்கூடிய உயிர் எழுத்து. அப்போ அந்த கான்ற எழுத்தை நம்ம பிரித்து பார்க்கும்போது இதுக்குள்ளே கான்ற எழுத்து பிரித்து பார்க்கும்போது இதுக்குள்ளே உடல் சொல்லக்கூடிய இக்கும் இருக்கும், ஆண் சொல்லக்கூடிய உயிரும் இருக்கும். புரியுதாமா? ஸோ இதான் கான்செப்ட். இப்போது மெய்யுடன் இச்சுன்றது மெய் எழுத்தா? எக்ஸாம்பிள் ஒரு மெய் எழுத்து உயிர் குறில் சேர்ந்தால் பாருங்க, ஈன்றது உயிர் எழுத்து, அதுலேயும் குறில் எழுத்து ஒரு மாத்திரை அளவு தான் ஒழிக்கும். ஒரே ஒரு மாத்திரை அளவு தான் ஒழிக்கும். சேரும்போது உயிர்மெய் குறில் எழுத்து தோன்றும். பார்த்தோமா? அப்போ இச்சுன்னு சொல்லக்கூடிய மெய் எழுத்தோடு ஈன்னு சொல்லக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் குறில் எழுத்து சேரும்போது உயிர்மெய் குறில் எழுத்து தான் ஒழிக்கும். புரியுதா? அதற்கு பாருங்க, மெய்யுடன் இக்கு உயிர் நெடில், ஆன்றது என்னது? நெடில் எழுத்து. உயிர் எழுத்துலேயே நெடில் எழுத்து, அதான் உயிர் நெடில் எழுத்து சேர்ந்தால் என்ன இருக்கும்? உயிர்மெய் நெடில் எழுத்து பிறக்குதா? ஸோ இதுதான் கான்செப்ட். அப்போ உயிர்மெய் எழுத்துக்கள் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெய் எழுத்து கூடயும் ஒவ்வொரு உயிர் எழுத்து சேரும்போது உயிர்மெய் எழுத்து பிறந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி 18 மெய் எழுத்துக்கள் கூட 12 உயிர் எழுத்துக்கள் சேரும்போது மொத்தம் 216 உயிர்மெய் எழுத்துக்கள் தமிழில் தோன்றும். அப்போ உயிர்மெய் எழுத்துக்கள் எவ்வளோ? மொத்தம் 216. புரிஞ்சுதாமா? ஸோ அவ்வளோதான். அப்போ உயிர்மெய் எழுத்துக்கள் உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் அப்படின்னு பிரிக்கலாமா? 2 வகையாக பிரிக்கலாம். அதான் நம்ம சொல்லியிருப்போம். உயிர்மெய் குறில்னா எத்தனை எழுத்து? 90 எழுத்து. நம்ம அந்த அட்டவணையில் பார்த்துருப்போம். இதே உயிர்மெய் நெடில் எழுத்து அப்படின்னா 7 × 18 216 பேர் வருவான். இவனுங்க 5 × 18 சேரும்போது 90 பேர் வந்துடுவானுங்க. சாரி, 126. அப்போ இவனுக்கு 2 பேரும் சேரும்போது பொதுவாக உயிர்மெய் எழுத்து 216 வந்துருச்சா? வந்துருச்சு. புரியுதாமா? ஸோ இதுதான் உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்கள். கடைசியில் ஆயுத எழுத்து ஒரே ஒருத்தவன் தான். யார்? அக்குன்னு சொல்லக்கூடியவன். புரியுதா? ஆயுத எழுத்துக்கு அக்கேன முப்புள்ளி. ஸோ இந்த மாதிரி நிறைய பெயர்கள் இருக்குது. அதை நம்ம அடுத்தடுத்த வகுப்பில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். சரியாமா? இப்போ இந்த மாத்திரையின் அடிப்படையில் நடுவில் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம தெரிஞ்சுக்குமே. இப்போ மாணவர்னு தமிழில் ஒரு சொல் இருக்குதுன்னா இது எத்தனை மாத்திரை அப்படின்னு ஒரு சில பேர் உங்களை கேட்டுடலாம். அப்போது மாத்திரையின் அளவு உங்களுக்கு தெரியும். குறில் எழுத்தாக இருந்தால் 1, நெடில் எழுத்தாக இருந்தால் 2 அளவுக்கு ஒழிக்கும், 2 மாத்திரை அளவுக்கு ஒழிக்கும். அதுலேயும் மெய் எழுத்தாக இருந்தால் 1/2 மாத்திரை தான். அதே போல் ஆயுத எழுத்தாக இருந்தாலும் 1/2 மாத்திரை தான். பார்த்துடலாமா? இப்போ மாணவர் அப்படின்றதுல மான்ற ஒரு எழுத்து இருக்குது, நான்ற ஒரு எழுத்து இருக்குது, வான்ற ஒரு எழுத்து, இருன்ற ஒரு எழுத்து, மொத்தம் 4 எழுத்துக்கள் இருக்கா? மா அப்படின்றது நெடில் எழுத்து, 2 மாத்திரை. நா அப்படின்றது ஒரு குறில் எழுத்து, 1 மாத்திரை. வான்றதும் ஒரு குறில் எழுத்து தான், அது 1 மாத்திரை. இர் அப்படின்றது ஒரு மெய் எழுத்து, அது 1/2 மாத்திரை. பார்த்துருக்கோமா? இப்போ கூட்டுங்க, 2 + 1 + 1 + 1/2 4. அப்போ மாணவர் என்ற சொல் எத்தனை மாத்திரை அளவுக்கு நம்ம ஒழிப்போம்? மாணவர் அப்படின்னு நம்ம ஒழிக்கும் போது 4.5 மாத்திரை அளவுக்கு ஒழிப்போம். புரியுதா? அடுத்து பாருங்களேன், ஒரு
ஆயுத எழுத்தை வச்சு வரக்கூடிய ஒரு சொல். அஃது. அப்போ ஆன்றது ஒரு குறில் எழுத்து, ஒரு மாத்திரை. அக்குன்னு சொல்லக்கூடிய ஆயுத எழுத்து அரை மாத்திரை அளவுக்கு தான் ஒலிக்கும். தூன்னு சொல்லக்கூடியது ஒரு குரில் எழுத்து தான், அது ஒரு மாத்திரை அளவுக்கு தான் ஒலிக்கும். அப்போ அக்துன்னு சொல்லக்கூடிய சொல் எத்தனை மாத்திரை அளவுக்கு ஒலிக்கும் அப்படின்னா 1 + அரை + ஒரு 1 2.5 மாத்திரை அளவுக்கு தான் ஒலிக்கும். இதுதான் மாத்திரை அளவு நம்ம ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் நம்ம அளவிடக்கூடிய முறை. சரியாமா? ஸோ அவ்வளோதான். ஸோ இன்றைக்கான ஒரு இலக்கண வகுப்புல நம்ம எழுத்துக்களின் வகையும் தொகையும் சொல்லக்கூடிய அடிப்படையில் தமிழில் என்னென்ன எழுத்துக்கள்லாம் இருக்குது, ஸோ உயிர்மை எழுத்துனா எத்தனை இருக்குது, மெய் எழுத்துனா எத்தனை இருக்குது, உயிர்மை எழுத்துக்கள் சேரும்போது அது எத்தனை பிறக்குது, ஆயுத எழுத்து எத்தனை இருக்குது அப்படின்ற கணக்கெலாம் நம்ம பார்த்துருப்போம். அதே போல் மாத்திரை, குறில் எழுத்துக்கு எத்தனை ஒரு மாத்திரை அளவு, நெடில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை அளவு, மெய் எழுத்துக்கு எத்தனை, ஆயுத எழுத்துக்கு எத்தனை, அதே போல் தமிழில் ஒரு சொல் இருக்குதுன்னா இந்த மாத்திரை அளவு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். புரியுதா? ஸோ இப்போ எழுத்து இலக்கணத்தில் இதெல்லாம் ஒரு ஸ்டார்டிங். சார் இவ்வளோ தானே, இதுதான் கான்செப்டாக, இவ்வளோ தான் இருக்குமானா போக போக நிறைய கான்செப்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் இன்னும் ரொம்ப டீப்பாக போகும். அதன் அடிப்படையில் தான் நம்முடைய டிஎன்பிசி பொதுத்தமிழுக்கான சிலபஸே இருக்குது. நிறைய டாபிக்ஸ் சிலபஸின் அடிப்படையில் கவர் ஆகும். புரியுதா? அப்போ அங்கே தான் நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். அங்கே கான்சன்ட்ரேஷன் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாமில் கொஷின் கேட்கும்போது ஒரு கொஷினை விட்டுருவோம். சரியா? ஸோ இருக்கக்கூடிய வகுப்புகள் நம்ம அடுத்தடுத்து 1 by 1 பார்க்க வரோம் தமிழ் இலக்கண வகுப்புகள். ஸோ எழுத்து இலக்கணம் நம்ம இன்றைக்கி தொடங்கியாச்சு. ஸோ அழகான நோட்ஸ் எடுத்துருப்பீங்க நம்புகிறேன். சரியா? ஸோ திரும்ப இன்னொரு டைம் வந்து பார்த்தோன்னா ஸ்லோவாக நான் ரன் பண்ணுறேன். ஸோ பாஸ் பண்ணி அழகாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ ஓகேம்மா, தேங்க்யூ. இன்றைக்கான கிளாஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணி தம்ஸ் அப் கொடுங்க. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு இலக்கண வகுப்போடு நம்ம மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.